ஒரு பிள்ளைகிட்ட நம்ம பேசுகிற விதங்கள் ஞானமற்று பேசுனா அந்த பிள்ளை நீண்ட காலம் அதை மறக்காமல் என்ன செய்கிறான்னா அதை அப்படியே மனதில் வைத்து பாருங்கள். சில வேளையில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நாம் வந்து சில வேளையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேஷுவலாக பேசுகிறது போல் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அந்த பிள்ளைங்க அதை அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நம்ம அம்மாட்ட ஒரு விதமாக பேசுவோம், அதே விதத்தை வந்து பிள்ளைக்கு முன்னாடி நம்ம பேசும்போது அது தவறான செய்தி என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே அவங்க அதை கிராஸ் பண்ணிக்கிடுவாங்க. அது அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிடிச்சிடுவாங்க. ஆனால் நிறைய வேளையில் நம்ம சில இடத்துல பேசும்போது கூட நம்ம பிள்ளைகளை பக்கத்தில் இருக்க விடாமல் இருக்கிறது நல்லது. அவங்கள தவிர்த்துடணும். நீங்கள் வெளியே போப்பாரு, வெயிட் பண்ணு, நான் அப்புறமா பேசுகிறேன். அல்லது பிள்ளைங்க போனதுக்கப்புறமா பேசுறது நல்லது. நிறைய காரியங்களை நம்ம பேசும்போது கூட ஞானமாய் பேசாவிட்டால் மாறுபாடான வழிகளை நாம என்ன செஞ்சிருவோம், உண்டாக்கி விடுவோம் இல்லையா? அப்போ இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஞானமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ மனைவிட்ட பேசுறது கூட நாம வந்து மாறுபாடான வழிகளுக்கு அவங்களை ஏவி விடுறபடி என்ன பண்ணிடக்கூடாது, பேசி விட்டுறக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, இந்த சாராள் வந்து அவள் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாம்கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு ஆலோசனை கொடுக்குறா. பாருங்க, எனக்கு பிள்ளை கிடைக்கல, அதனால என்ன பண்ணுங்க, நீங்க என்னுடைய வேலைக்காரியை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனைவியை வச்சுக்கிட்டு அவள் மூலமா பிள்ளை பிறக்கட்டும். பாருங்க, சொன்ன வார்த்தை வந்து அவங்க வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தையே எவ்வளோ ஒரு மாறுபாடான பாதைக்கு திருப்பி விட்டுருச்சு பார்த்தீங்களா? இல்லை, அதன் விளைவாக என்ன நடக்குன்னா ஒரு துஷ்ட சந்ததி இந்த பூமியிலே உருவானதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையும் அந்த அந்த இஸ்மவேலை அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் வீட்டை விட்டு விலக்குவது அல்லது வீட்டை விட்டு அனுப்பி விடுவது ஆபிரகாமுக்கு ரொம்ப வெசனமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். ரொம்ப வேதனையாக இருந்தது. நம்ம வந்து எல்லாமே எடுத்தோம் பிடிச்சோன்னு பேசவே கூடாது. நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது கூட பொறுத்திருந்து சரியான தீர்வுகளை கொடுக்கும்படி ஞானமாய் பேச வேண்டியது அவசியம். சில மனைவிமார் கணவற்றை வந்து சொல்லும்போது சில வார்த்தைகள்லாம் பேசும்போது அந்த சொல்லுகிற ஆலோசனைகள் மாறுபாடான வழிகளில் அவங்களை திருப்பி விடாதபடி ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காசு இல்லைன்னா பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்டை கேளுங்க, இந்த மாதிரி கடன் வாங்குவதற்கு அவங்களை தூண்டி விட்டுருவாங்க. இந்த கணவன் மனைவி சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் யோசிக்காமல் என்ன பண்ணிடுவார், போய் கடன் வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வரும்போது தான் அப்புறமா ஒருத்தர் பார்த்து விழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதை எப்படி கட்டுறது, இதை எப்படி சீர்படுத்துறது, எப்படி சரி பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கணவன் மனைவிட்ட சில வேளையில் தவறான வார்த்தைகளை யோசிக்காமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா படப்படன்னு என்ன பண்ணிடுவாங்க, பேசி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பின்விளைவுகள் வரும்போது ரொம்ப யோசிப்பாங்க, ஐயோ நம்ம தான் சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோமே அப்படி. இல்லை, நம்ம எப்படி பேசணும், நம்ம மாறுபாடான வார்த்தைகளில் வழி விட்டு நெறிய விட்டு தவறுகிற வார்த்தைகளை நம்ம பேசாமல் யோசித்து சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு ராத்திரி கொடுங்க, நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்பவுமே நல்லது.